மோடி, அமித்ஷா அதிரடி முடிவு. ஜனாதிபதியின் அதிகாரத்துக்கு போகும் முக்கிய சட்டம். அவசர வழக்காக விசாரிக்கும் உச்ச நீதிமன்றம். இனி யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. வணக்கம் நண்பர்களே. தற்போது பாஜக அரசு எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதில் என்ன நன்மை இருக்கிறது என்பதை யாரும் கவனிப்பதில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அதை குற்றம் குறை சொல்வதிலேயே கவனமாக இருக்கிறார்கள். அதோடு கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மிசா உள்ளிட்ட பல சட்டங்களை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்கினார் இந்திரா காந்தி. அதையெல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் மறந்துவிட்டார்கள் போலும். அது மட்டுமின்றி எதிர்க்கட்சிகளை பழிவாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 356 என்கிற சட்டப்பிரிவை பயன்படுத்தினார்கள். இதனால் பல மாநில அரசுகள் கலைக்கப்பட்டன. அதன் காரணமாகவே இந்தியாவில் அனைத்து கட்சிகளுக்கும் பாஜக எந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் காங்கிரஸ் காலத்தில் கொண்டு வந்ததை போன்று இதையும் மாற்றி விடுவார்களோ என்று அச்சப்படுகிறார்கள். ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரை யார் மீதும் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதில்லை. குற்றம் செய்தவர்கள் மீது மட்டுமே நடவடிக்கை எடுக்க சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் 30 நாட்கள் குற்ற வழக்கில் சிறையில் இருக்கும் பிரதமர், முதலமைச்சர், அமைச்சர்கள் என யாராக இருந்தாலும் அவர்கள் பதவி பறிக்கப்படும் என்று ஒரு புதிய சட்டத்தை மக்களவையில் தாக்கல் செய்தார். ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதுபோன்ற சட்டம் கொண்டு வரப்பட்ட போது பிரதமர், ஜனாதிபதி போன்றவர்களுக்கு விதிவிலக்கு வைத்திருந்தார்கள். அவர்கள் குற்றம் செய்து சிறையில் இருந்தாலும் கூட அவர்களின் பதவியை பறிக்க முடியாது என்பது போன்றுதான் கொண்டு வந்தார்கள். ஆனால் பிரதமர் மோடியோ, நானே குற்றம் செய்தாலும் 31வது நாள் எனது பதவியை பறித்து விடுங்கள் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார். என்றாலும் இதை எதிர்க்கட்சிகள் கண்டுகொள்ளாமல் தங்கள் மீது ஏற்கனவே பல குற்ற வழக்குகள் இருப்பதால் அதை காரணம் காட்டி தங்களது பதவியை பறித்துவிடக் கூடாது என்று மக்களவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்போது மத்திய பாஜக அரசு அந்த புதிய சட்ட விவகாரத்தில் ஒரு புதிய முடிவெடுத்துள்ளது. அதாவது இந்த புதிய சட்டத்தின் 130வது திருத்த மசோதாவை பார்லிமெண்டில் தாக்கல் செய்தவர்கள் தற்போது பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளார்கள். அடுத்தபடியாக இந்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து ஜனாதிபதியின் முழு அதிகாரத்துக்கு ஒப்படைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது பிரதமர் மோடியின் ஆலோசனையின்படி பிரதமரோ, ஜனாதிபதியோ, ஆளுநர்களோ, முதலமைச்சர்களோ யாராக இருந்தாலும் பதவி நீக்கம் செய்யப்படும். இந்த அதிகாரம் முழுமையாக ஜனாதிபதியிடம் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை ஜனாதிபதியை தவறு செய்தால் பிரதமர் அவரது பதவியை பறிப்பார். மேலும் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசு தங்களை பழிவாங்க இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பதாக குற்றம் சாட்டுவதால் இந்த 130வது திருத்த சட்டத்தை தாங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளாமல் முழுமையாக இதை ஜனாதிபதியின் அதிகாரத்துக்கு கொண்டு செல்கிறார்கள். அதனால் இது குறித்த நடவடிக்கைகள் ஜனாதிபதி தான் எடுப்பார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதோடு குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் அவசரகதியில் தங்களது பதவிகளை பறிக்க திட்டமிடுகிறார்கள் என்று கூறும் அரசியல் கட்சிகளுக்கு பாஜக வெளியிட்டுள்ள செய்தியில், யாரையும் அரசியல் பழிவாங்கும் முயற்சியாக இந்த சட்டம் பாயப்போவதில்லை. அவர்கள் செய்துள்ள குற்றம் 30 நாட்களில் நிரூபிக்கப்படாவிட்டால் அந்த பதவி பறிபோகாது. நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே பறிபோகும். அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் ஒரே மாதத்தில் அவசர வழக்காக விசாரித்து தீர்ப்பு சொல்வார்கள். கடந்த காலங்களைப் போன்று நீண்ட காலம் இழுத்தடிக்கும் வேலை இனிமேல் இருக்காது. அதனால் குற்றம் செய்ததாக சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டால் மட்டுமே சம்பந்தப்பட்ட நபர்களின் பதவி பறிக்கப்படும். அதனால் தங்களை கைது செய்தாலே பதவியை பறித்து விடுவார்கள் என்று யாரும் கருத வேண்டாம். அதனால் தான் இந்த சட்டத்தை மத்திய அரசு தங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளாமல் அனைவருக்கும் பொதுவான ஜனாதிபதி வசம் ஒப்படைக்கிறோம். அதோடு ஊழல் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை. அவர்கள் தங்களது பதவி அதிகாரத்தை வைத்து தப்பித்துக் கொள்வார்கள் என்பதே பொதுமக்களின் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக உள்ளது. அதனால்தான் ஊழல்வாதிகளின் பதவி பறிக்கப்பட்டு மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காகவே இந்த சட்டம் அமலுக்கு வர உள்ளது. அதோடு இப்படி ஒரு சட்டம் இருந்தால்தான் அரசியலுக்கு வரும் நபர்களுக்கு ஊழல் செய்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்கிற அச்சம் இருக்கும். குறிப்பாக தங்களது பதவியும் பறிப்போவதால் இதுபோன்ற குற்ற செயல்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் யாரும் செய்ய மாட்டார்கள். அதனால் ஊழலை குறைக்கும் முயற்சியாகவே இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட உள்ளது என்று மத்திய அரசு இந்த புதிய சட்டம் குறித்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்த செய்தி. 10,26,000 கோடி எங்கே? மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை அதிரடி கேள்வி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்கப் போவதாக சொல்லிக் கொண்டு செல்கிறார். குறிப்பாக முதல் ஆண்டில் தனது ஒட்டுமொத்த குடும்பத்தோடு தனி விமானத்தில் துபாய்க்கு சென்றார். அதையடுத்தும் ஆண்டுதோறும் தொழில்துறை அமைச்சருடன் அவர் வெளிநாடுகளுக்கு சென்று வருகிறார். அப்படி செல்லும் மு.க. ஸ்டாலின் அங்குள்ள தொழிலதிபர்களை சந்திப்பது போன்ற புகைப்படங்கள், வீடியோக்களை திமுக வெளியிட்டு வருகிறது. அதையடுத்து அவர் நாடு திரும்பும் போது இத்தனை 1000 கோடி முதலீடு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று பெரிய அளவில் பில்டப் செய்திகளை எல்லாம் வெளியிடுகிறார்கள். ஆனால் இப்போது வரை வெளிநாட்டு முதலீடு மூலம் தமிழ்நாட்டில் என்னென்ன நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் தெரிவித்ததில்லை. இந்த நிலையில்தான் பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அது குறித்து மு.க. ஸ்டாலினை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
அவர் கூறுகையில், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு முதலீடு ஈர்க்கப் போவதாக செல்வதை நாம் விமர்சனம் செய்யவில்லை. அது நல்ல விஷயம்தான். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக வெளிநாடு சென்று 10,26,000 கோடி முதலீட்டை தாங்கள் கொண்டு வந்ததாக திமுக அரசு கூறுகிறது. அப்படி கொண்டு வந்த முதலீடு எங்கே என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை இவர்கள் வெளியிட வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து வெறும் விளம்பரம் மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது. எதையுமே நடைமுறைக்கு கொண்டு வந்ததாக தெரியவில்லை. எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மு.க. ஸ்டாலின் சொல்லும் வெத்து பில்டப்களை கேட்டு ஏமாந்து கொண்டிருப்பார்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளுக்கு எந்தவித நிவாரணமும் செய்வதில்லை. அங்கு போதுமான ஆசிரியர்களே இல்லை, வகுப்பறைகளே இல்லை. இதனால் தான் ஆண்டுக்கு ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கடந்த ஆண்டிலிருந்து இந்த ஆண்டில் 5% குறைந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் அரசு பள்ளியில் தரமான கல்வி கொடுப்பதாக சொல்கிறார்கள். அப்படி கொடுத்திருந்தால் எதற்காக தமிழக மக்கள் தங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் சேர்க்கப் போகிறார்கள்? நான் சொல்கிறேன், இப்படி சொல்பவர் அதற்கான முழு டேட்டாவை வெளியிட வேண்டும். வாயில் மட்டுமே வடை சுடக்கூடாது. அப்படி இவர்கள் டேட்டா வெளியிட்டால் இது உண்மையா இல்லையா என்பதை நாங்கள் விசாரித்து தெரிந்து கொள்வோம். ஆனால் இந்த திமுக அரசோ சொல்வது எல்லாமே பொய்யை தவிர வேறு எதுவுமே இல்லை. திமுகவில் அத்தனை அமைச்சர்களுமே வாயை திறந்தால் பொய் மட்டுமே பேசுகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, அமெரிக்க அதிபர் டிரம்பின் 50% வரி என்பது ரொம்ப ஓவர். அவர் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை பழிவாங்க நினைக்கிறார். அவரது கொத்தடிமை போல் இந்தியா இருக்க வேண்டும் என்று அவர் கருதுகிறார். இதற்கெல்லாம் பிரதமர் மோடி உடன்பட மாட்டார். நட்பாக வேண்டுமானால் பழகுவார். அமெரிக்காவின் அடிமை நாடு போன்று ஒருபோதும் அவர் செயல்பட மாட்டார். அதனால்தான் இந்த 50% வரி விவகாரத்தில் இப்போது வரை பிரதமர் மோடி அமெரிக்காவிடம் இறங்கி செல்லவில்லை. தற்போது 40 நாடுகளுடன் இந்தியா வர்த்தக ரீதியாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுள்ளது. அதனால் இனிமேல் இந்திய பொருட்களை ஏற்றுமதி செய்ய புதிய மார்க்கெட்டிங் உருவாகும். அதற்கான பணிகள் போர்க்கால நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்தை குறைக்க இன்னும் ஓரிரு மாதத்தில் GST வரி பெரிய அளவில் குறைய போகிறது. அதனால் தொழில் நிறுவனங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கண்டிப்பாக பிரதமர் மோடி இதற்கு ஒரு சரியான நிவாரணம் தேடி கொடுப்பார். கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க உள்ளது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க அதிபரை அலறவிட்ட இந்தியா, சீனா, ரஷ்யா. அமெரிக்காவை பொறுத்தவரை இந்த உலகுக்கே தாங்கள்தான் நாட்டாமை என்ற மனநிலையில் தான் செயல்படுவார்கள். அனைத்து உலக நாடுகளும் தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்கான வேலைகளை செய்து வருவார்கள். அப்படி இல்லை என்றால் உங்களுடன் வர்த்தகம் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று மிரட்டுவார்கள். இப்படித்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்தியா மட்டுமின்றி பல நாடுகளிடம் எக்கச்சக்கமாக பேசி வருகிறார். இதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய நாடுகள் கைகோர்த்துள்ளார்கள். குறிப்பாக இன்று சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி, சீன அதிபர், ரஷ்ய அதிபர் ஆகிய 3 பேரும் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு குறித்து தீவிர ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். இப்படி பிரதமர் மோடி சீனா, ரஷ்யாவுடன் இதுவரை இல்லாத அளவுக்கு நெருக்கம் காட்டி இருப்பது அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம். தாங்கள் வர்த்தக ரீதியாக அவர்களுக்கு சங்கடத்தை கொடுத்தால் தங்களது சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் தற்போது இந்தியா ரூட்டையே மாற்றத் தொடங்கிவிட்டார்களே என்று கலக்கம் அடைந்துள்ளதாம் அமெரிக்கா. அதோடு அமெரிக்காவின் சில பொருளாதார நிபுணர்களும் டொனால்ட் ட்ரம்பின் இந்த செயல்பாடு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவருக்கு எச்சரிக்கை செய்து வெளியிட்டுள்ளார்கள். மேலும் ஏற்கனவே அமெரிக்காவுக்கு எதிரி நாடாக இருந்த சீனாவுடன் தற்போது இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் கூடுதல் நெருக்கம் காட்டி வருவது அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பொருளாதார அச்சுறுத்தலை ஏற்படுத்தப் போகிறார்கள். இந்த விஷயம் தெரியாமல் செயல்பட்டு வரும் டொனால்ட் ட்ரம்ப் இறங்கி வராத பட்சத்தில் பெரிய அளவிலான பின்விளைவுகளை சந்திக்கப் போகிறார் என்றும் அவருக்கு எச்சரிக்கை செய்திகளை வெளியிட்டுக் கொண்டு வருகிறார்கள்.